பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே நிறைய பேர் இது என்னங்க சீசன் 1க்கும் சீசன் 2க்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இருக்க மாதிரி இல்லையே, சீசன் 1 தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஆரம்பத்தை பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த கதை பெருசாக ஒரு ஹைப்புக்கே போகல. எப்போ அப்படின்னா முதல்ல இந்த கதிர்ராஜி கல்யாணம் பாக்யலட்சுமி கூட சேர்ந்து ஒரு மகாசங்கமம் நடக்கும் போது தான் டக்குன்னு எல்லாருமே இதை பார்க்க ஆரம்பித்தாங்க. பாக்யலட்சுமி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பாக்யலட்சுமி வேறு பீக்கில் போய்ட்டு இருந்துச்சா, ஸோ அவங்கெல்லாம் இதையும் வேறு பார்க்க ஆரம்பித்தாங்க. பார்க்க ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் இந்த கதையிலையும் நிறைய திருப்பங்கள்லாம் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆனால் அப்போவே நான் அப்போ இருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். என்ன அப்படின்னா, கோமதி மேலே எல்லாருக்கும் வெறுப்பு வர அளவுக்கு தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க. தன்னுடைய அண்ணன் குடும்பம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு பிரதானமாக இருந்துச்சு. தன்னுடைய சொந்த மகனுடைய ஃபீலிங்ஸை பற்றி கூட அவங்க கவலைப்படலை. கதிர் கெஞ்சுவார், கதறுவார், எனக்கு இந்த கல்யாணம் வேணாங்குவார், காலில் விழுந்து கட்டாயப்படுத்தி அந்த கல்யாணத்தை பண்ண வைப்பாங்க. நியாயப்படி அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா கால் பண்ணி அங்கேயே அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி பொண்ணு இங்கே தான் இருக்கா, கிடச்சிட்டா அப்படிங்கிறத சொல்லியிருந்தா அவங்களே உடனே பொண்ணை கூப்பிட்டு போயிருந்திருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும். பொண்ணு அவங்களுக்கு ஆசைப்பட்டபடி ஒரு பையனை நம்பி ஏமாந்துட்டாங்க. அவங்க அட்லீஸ்ட் ஆசைப்பட்டபடி அவங்க படிக்கிறதாச்சும் படிச்சிருக்கலாம். ஆனால் அதை கூட விடாமல் டக்குன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சது, படிக்கிற 2 பேருக்கு பண்ணி வச்சது யாருன்னா வேறு யாரும் இல்லை, கோமதி தான். அது ரொம்ப நாளாக எல்லாத்துக்கும் தெரியாமலே இருந்தது. கடைசியில் இப்போ கரெக்டாக வீட்டுக்கு கூப்பிட்டு அண்ணன்களுக்கு சாப்பாடு போடும்போது தெரிய இப்போ பாண்டியரும் கோபத்தை இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குழப்பங்கள்ல செந்தில் இப்போ மீனா மேலே கோவப்படுறதுலேருந்து எல்லா விஷயமும் நடக்குது. செந்தில் மீனா கிட்ட என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் பாண்டியன் நீ என்கிட்ட பேசினா அந்த வீட்டை விட்டே போயிடுவேன்னு கோமதி கிட்ட சொல்லியாச்சு. இதுக்கு இடையில இப்போ இந்த சொத்துக்காக தான் அந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி விஷயத்தை பேசிட்டு விட்டார்ல சக்திவேல் இந்த பிளானோட தான் போனார். அங்கே போய் ஏதாச்சும் உசுப்பேற்றி விட்டு சண்டையை உண்டு பண்ணிடணும், 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு குறியாக இருந்தார். ஆனால் அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு உண்மையாக இப்போ இந்த கல்யாணத்தையே கோமதி தான் செஞ்சு வச்சதுன்னு சொன்னதுனால இப்போ சக்திவேல் தாண்டி முத்துவேலுமே கோவப்பட ஆரம்பிச்சிட்டார். எல்லாருக்குமே ஒரு மாதிரி குழப்பமாயிடுச்சு. என்ன இருந்தாலும் கோமதி சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வடிவு மாறி மனசில் கூட வர அளவுக்கு இப்போ தனக்குத்தானே ஒரு சூனியத்தை இப்போ கோமதியை வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கதையில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்த்தீங்கன்னா, இந்த சொத்தே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் முடிவெடுக்க போகிறாங்களா, ராஜியும் கோமதியும். திருப்பி இதே விஷயத்தை பற்றியே பேசி எங்களை நோகடிக்கிறீங்க, நீங்கள் எங்களுக்கு சொத்து வேணாம், அவங்க சொத்தை நீங்களே வச்சுங்க, 10 பைசா எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு கோபமாக அவங்க தூக்கி போட போகிறாங்களா. இல்லை அப்படின்னா பார்த்தா ஒரு பத்திரத்தை எடுத்தது கையெழுத்து போட்டு கொடுத்தோம், நீங்கள் வச்சுங்க, எங்களை சொத்தே வேணாம்னு சொல்லிடுறேன், நீங்களே வச்சு அனுபவிச்சுக்கோங்க. சொத்து வேணும்னு இருந்திருந்தால் நாங்கள் இந்த வீட்டிலே இருந்திருப்போம். எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆள் வேணும், இல்லை எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வெளியே வந்தோம். நாங்கள் எங்களால் சொந்த காலில் நிற்க முடியும், எங்களுடைய குடும்பத்தோடு நாங்கள் இருந்துக்கிறோம், நீங்கள் சொத்தெல்லாம் வச்சுட்டு நீங்களே கட்டி அழுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். ஸோ இது கடையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தங்கமயில் கதாபாத்திரம் என்னாச்சுனே தெரியல. முன்னாடி டெய்லி காலில் நானும் இருக்கேன்னு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பிரச்சனைலாம் நடந்ததுனால அவங்கள காணோம். அவங்க எப்படி இந்த கதைக்குள்ளே இப்போ சேர போகிறாங்க, திருப்பி சரவணன் தங்கமேல் விஷயத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பல ட்ராக்கள் இப்போ ஒரே சமயத்தில் வரப்போகுது. நீங்கள் இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, இல்லை என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு, ஒருவேளை சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.